நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். M20 கிரேட்லலாம் பிசிசி போடுவாங்க. ஒன்று பிசிசி ரொம்ப முக்கியம் போடுவாங்க, இல்லைனா கிரேட் அதிகமாக போடுவாங்க. அப்படி வரும்போது நமக்கு வெயிட் ஆஃப் ஸ்டீல் வந்து கம்மியாகும். வெயிட் ஆஃப் ஸ்டீல் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்மியாயிடும். இவ்வளோ பார்த்து எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கிறோமே. ஆஸ் அ கஸ்டமராக வந்து எனக்கு வந்து இது வந்து பட்ஜெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் இருக்க தவறுகளை இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம வீட்டை ஹைட் பண்ணுற ப்ராசஸை நம்ம பேஸ்மெண்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணுவோம். ஆனால் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அண்டர் கிரவுண்டில் கட்டக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பேஸ்மெண்ட். இந்த கத்தி படத்தில் -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் வந்து கீழே போயிட்டே இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 3லாம் டேர்ம் பண்ணுவாங்க. அப்போது பில்டிங்கை இருக்கிற லெவல்லேருந்து ஹைட் ஏற்றுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக நம்ம கிரவுண்ட் லெவல் எந்த ஹைட்டில் இருக்கோ அதை நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் NGL அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த NGL இருந்து 1 feet 2 feet 7 feet ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி டைல்ஸோ இல்லை கிரானைட்டோ போட்டு ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அதை ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் FFL அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் NGLக்கும் FFLக்கும் நடுவில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் செலவாகும், எப்படியெல்லாம் சிக்கனம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். No further delay, you guys watching Civil on Civil with me Saran Mailnathan. Welcome to the series called Budget Episode 4 FFL to NGL. NGL to FFL. ஃபஸ்ட்டு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவலுக்கு நம்ம பில்டிங்கை கொண்டு போனோம் அப்படின்னா நடுவில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேட் பீம் போடணும், அதுக்கப்புறம் பிளாக் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணணும், தென் PCC இல்லை RCC போட்டு ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணணும். 4 ப்ராசஸ் தான். ஈஸியாக இருக்குல்ல? அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டு கிரேட் பீம்லேருந்து போகணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து கிரேட் பீம் எவ்வளோ கீழே போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரல் டிசைனில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் காலமே போட்டிருப்போம். பொதுவாக கிரேட் பீம் அப்படிங்கிறது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 inches வரைக்கும் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கும். இந்த 3 inch நான் குறிப்பிட்டது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் ஃபில் பண்ணி PCC போட்டு அதுக்கப்புறம் கிரேட் பீமோட டெப்த்லேருந்து 3 inches வந்து கிரவுண்டு கீழே இருக்கணும். அப்போதான் வீடை சுற்றி தண்ணி நிற்கும் போது அது கீழே பெனிட்ரேட் ஆகி சீப்பேஜ் ஆகாமல் இருக்கும். சரி வாங்க கிரேட் பீமில் எப்படியெல்லாம் பட்ஜெட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கிங். நமக்கு கிரேட் பீம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மார்க் பண்ணி நம்ம மைனர் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா காடி எடுக்கணும் டெப்த்தை பொறுத்து. தென் சாண்ட் ஃபில்லிங் பண்ணணும். சாண்ட் ஃபில்லிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம PCC போடும்போது PCCயில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை சாயில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் சாண்ட் வந்து ஃபைனாக இருக்குது அதை காம்பேக்ட் பண்ணும்போது சாயில் பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். பொதுவாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து 6 inches திக்னஸ்க்கு வந்து சாண்ட் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை 6 inches பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒர்க்கபிலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம திக்னஸை கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு ஒர்க்கபிலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சாண்டு கொஞ்சம் சேவ் ஆகும், காஸ்ட்டும் கொஞ்சமாக சேவ் ஆகும். நெக்ஸ்ட் PCC போடுறது. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். M20 கிரேட்லலாம் PCC போடுவாங்க. ஒன்று PCC ரொம்ப முக்கியம் போடுவாங்க, இல்லைனா கிரேட் அதிகமாக போடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம PCC அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பேன் லென்த்தை பொறுத்தும் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் லோட பொறுத்ததுன்னா என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. M7.5, M10, M15 இந்த மாதிரி வந்து PCC கிரேடை வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. நம்மளோட ஸ்பேன் லென்த் அண்ட் லோட பொறுத்து நம்ம அந்த ப்ராப்பரான திக்னஸை ப்ராப்பரான ரேஷியோவில் போட்டோம்னாலே இந்த இடத்துல பாதி காஸ்ட் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் மார்க்கிங். நம்ம PCC போட்டு முடிச்ச கையோட மறுபடியும் நம்ம வந்து பீமை வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணும்போது நம்ம பல லட்ச ரூபாய் சேவ் பண்ணுவோம். எப்படி அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் கிரேட் பீம் தான். கிரேட் பீமில் காஸ்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், காஸ்ட் வந்து சேவ் ஆகிடும். நான் லாஸ்ட்டாக ஒரு சைட்டை வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு G+1 ஹவுஸ் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பீமுக்கு 20 mm பார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பேன் லென்த் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். கிரேட் பீம் அப்படிங்கிறது 12 mm 16 mm பார்ஸ் வரைக்கும் தான் வரும். G+3 ஹவுஸுக்கு ஸ்பேன் லென்த் வந்து ஒரு 20 feet வரைக்கும். 16 mm கொஞ்சம் ரேராக தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்ம பெண்டிங் மொமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்குண்டான ஃபார்முலா அந்த பீமோட டைப்பை பொறுத்து மாறும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இல்லை ப்ராப்பர்டி கேண்டிலிவர் பீம் இந்த மாதிரியான டைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா WL²/8 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னா WL²/12 அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். கேண்டிலிவர் அப்படின்னா WL²/2 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுவே கண்டினியூஸ் பீம் வருது அப்படின்னா அந்த கண்டினியூஸ் பீம் ஒரே மாதிரியான கிராஸ் செக்ஷன்ல இருக்கு, அதுல 3 ஸ்பேனுக்கு மேல ஒரே மாதிரியான லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா மிட் ஸ்பேன்ல WL²/16 வரைக்கும் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பெண்டிங் மொமெண்ட்டே வந்து இங்க கம்மியா தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி டிசைன் பண்றோம் இல்லையா? சோ அந்த பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ண யூஸ் பண்ண போற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட வேல்யூவும் கம்மியாக தான் வரும். அதாவது நம்பர் ஆஃப் பார்ஸோ இல்லை டயா ஆஃப் பார்ஸோ கம்மியாக தான் வரும். அப்படி வரும்போது நமக்கு வெயிட் ஆஃப் ஸ்டீல் வந்து கம்மியாகும். வெயிட் ஆஃப் ஸ்டீல் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்மியாயிடும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணாலே நமக்கு ஸ்டீலோட வேல்யூ கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி, நான் ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது இல்லாமல் வேற எதனா டிப்ஸ் இருக்கா என்னோட கிரேட் பீமில் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுனா?
வரேன். பொதுவாக சென்னை மாதிரியான இடங்கள்ல பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வீடை சுற்றி 1 மீட்டரோ இல்லை 1 மீட்டருக்கும் குறைவாக தான் நம்மளால செட் பேக் கொடுக்க முடியும். இந்த செட் பேக் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வாலோட ஹைட்டை ரொம்ப ஹைட்டாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால. ஏன் சம்டைம்ஸ் நம்மளால காம்பவுண்ட் வாலே கட்ட முடியாத சுச்சுவேஷன் கூட வரும், கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால. ஸோ இந்த மாதிரி 1 மீட்டரோ இல்லை 1 மீட்டருக்கும் குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம கிரேட் பீமையே 4 ரேங்க் பண்ணி 4 ரேங்கிங் பீமாக வந்து மாற்றி அந்த எட்ஜில் ஒரு பீமை கொடுத்து அதுக்கு மேலே காம்பவுண்ட் வாலை கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சேவ் ஆகும். எப்படி அப்படின்னா காம்பவுண்ட் வாலுக்குன்னு சொல்லி தனியாக ஃபவுண்டேஷன் போட தேவையில்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு காலம் போட தேவையில்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு கிரேட் பீம் கொடுக்க தேவையில்ல. இதே யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஆப்வியஸ்லி மெட்டீரியல் கான்ட்ராக்டரோ இல்லை லேபர் கான்ட்ராக்டரோ இதை பண்ணும்போது அடிஷனல் சார்ஜஸ் தான் பண்ணுவாங்க. பட் ட்ரெடிஷ்னல் காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராசஸை விட இதுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் வாங்குவாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் கிரேட் பீமில் எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஒர்க் தான். இங்கே நான் காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக் தான். பொதுவாக நம்ம ஸ்ட்ரக்சரல் லோட தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ரெட் பிரிக்குக்கும் ஃப்ளை ஆஷ்க்கும் தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில். நான் ஃப்ளை ஆஷை குறிப்பிட்டதுக்கு உண்டான காரணம் அதனோட காஸ்ட் தான் அண்ட் அதனோட அட்வான்டேஜஸும் தான். பொதுவாக சாயில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளை ஆஷ்க்கு கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் லோட்டில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் அது அதிகமாக வந்து லிமிடேட் பண்ணும். ஸோ ஃப்ளை ஆஷை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இம்பாக்ட் சொல்ல போனால் அட்வான்டேஜஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ரெட் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது 3 ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் நமக்கு சேவ் ஆகும். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 3 ஃபீட் வந்து பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா 6000 பிரிக்கு கிட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், 6000 பிளாக்கு கிட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே ரெட் பிரிக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் போகும்போது 2 rupees சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6000 into 2 போட்டிங்க அப்படின்னா 12,000 rupees வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கும். நம்மளால கன்ஸ்ட்ரக்ஷனில் 1 லட்ச ரூபாயை ஒரே டைமில் நம்ம ஒரு ப்ராசஸில் கட் பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது பல லட்ச ரூபாயா மாறிடும். பொதுவாக நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் வரைக்கும் 3 feet ஹைட்டை தான் கான்ட்ராக்டர் வந்து அவங்க ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வச்சிருப்பாங்க. அதாவது கிரேட் பீமோட பாட்டம்ல இருந்து டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற லெவல் வரைக்கும் 3 feet ஹைட் தான் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் கான்ட்ராக்டரோ லேபர் கான்ட்ராக்டரோ அவங்க ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம வந்து ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா அது அடிஷனல் காஸ்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 1 feet எத்தனை ஒரு மாதிரி காஸ்ட் ஏறும், 2 feet எத்தனை ஒரு மாதிரி காஸ்ட் ஏறும், 3 feetக்கு மேலே ஏற்றுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து காஸ்ட் ஏறும். அதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ பார்த்து எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கிறோமே, ஆஸ் அ கஸ்டமராக வந்து எனக்கு வந்து இது வந்து பட்ஜெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில் ஆஃப் குவான்டிட்டி மெத்தட்ஸ். அதாவது நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமோ அதை சர்வே பண்ணி எடுத்துட்டு, அதை கட்டுறதுக்கு எவ்வளோ லேபர்ஸ் தேவைப்படுவாங்களோ அதையும் சர்வே பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டே வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்கள் பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் தாராளமாக வந்து நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் வந்து எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வந்து புழலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் இருக்குது. எனி டைம் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண் மயில்நாதன். பை.